ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனுஷா. வெல்கம் டு லைஃப்ஸ்டைல் பர்ஃபெக்ட். ஸோ லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து மைசூரில் எந்தெந்த பிளேசஸ்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னல. இன்றைக்கி வந்துட்டு நம்ம கூர்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கூர்குக்கு போகிற வழியிலே ஒரு 3 ஸ்பாட் வந்து நாங்கள் பார்த்தோம். அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் போன பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்க் டெம்பிள் தான் வந்து போனோம். இது உள்ளார போகிற வழியே பார்த்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் வேறு ஏதோ ஒரு ஊருக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தது. நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் நிசர்க தர்மா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போனோம். ஆக்சுவலி எனக்கு கரெக்டாக எப்படி ஸ்பெல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இது பேசிக்கலி என்ன அப்படின்னா ஒரு பேம்பு ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம போகிறப்போ வந்து போகிற வழியில் இந்த மாதிரி தொங்குற பாலம், உள்ளார ஃபுல்லாக பேம்பு ட்ரீஸ், அப்படியே நேராக போயிட்டே இருந்தோன்னா ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஓடை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல அழகான ஒரு செட்டப் இருந்தது. இதுக்குள்ளே போகிறப்போ உண்மையாகவே வந்து ஒரு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் நாங்கள் போன டைம் வந்து மான்சூன் கரெக்டாக மழை பேஞ்சு விட்டு இருந்ததா, அதனால ரொம்ப கூலிங்காக இருந்தது. அட் த சேம் டைம் வந்து கண்ணுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்கேஸ் கூர்க், அதாவது மைசூர் டு கூர்க் போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் பார்க் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நம்ம பே பண்ணி இந்த அனிமலுக்கெலாம், அதாவது இந்த பேர்ட்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஹிமானி கையில் வாங்கிக்க கொஞ்சம். मैंने கையில பேர்ட் உட்கார வச்சுக்கோ. கொஞ்சம் நேரம் வச்சு விடுங்க, வந்து உட்காரட்டும், அழகா உட்காரும். இங்க பாரு தாத்தா கையில பாரு, கை கட்டு, உன் கை கட்டு, உன் கை கட்டு, வரியா? ஹிமானி கொஞ்சம் கொடு. ஹிமானி கை காட்டு. அம்மு கை காட்டு. ஐ ஏய் சூப்பர் ஹிமானி. அம்மாக்கு போஸ் கொடு சிரி. இது தெரியலையே அந்த அளவுக்கு. நல்லா இருக்கா?
ஆட்டாம வச்சுக்கோ, அப்பதான் சாப்பிடும். பாரு, ஒன்றும் பண்ணாது. உள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மால்லாம் இருந்துச்சு. இது மாதிரி நீங்கள் கிட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அங்கே பேர்ட்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் நான் சொன்னால ஒரு சின்ன ஒரு ஓடை மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அந்த காவேரி ரிவர் இருக்குல்ல, அது போகிற ஒரு வே, அதனால ரொம்ப அழகாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல வந்து நாங்கள் நின்று சாப்பிட்டு துபாரே எலிஃபண்ட் கேம்ப் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிருந்தோம். இது பேசிக்கலி எலிஃபண்ட் இருக்குல்ல, அதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பிளேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் வந்து தசராக்கெலாம் வந்து இங்கே தான் எலிஃபண்ட் வந்து போகும் அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெளியே வந்து ஹார்ஸ் ரைடிங் இருந்தது. பாப்பாவுக்கு தான் புக் பண்ணோம், அழுதுனால இவர் போயிட்டு வந்தார். அண்ட் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா எது மார்னிங் ஆர் ஈவினிங் 2 டைம் தான் ஓப்பன் ஆகும். மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எலிஃபண்ட் எல்லாம் குளிப்பாட்டுற டைமு, அண்ட் ஈவினிங் வந்து அதோட ஃபீடிங் டைம். நாங்கள் வந்து போனது வந்து ஃபீடிங் டைம், பிகாஸ் எங்களுக்கு வந்து அந்த டைம் தான் இருந்தது. நீங்கள் மார்னிங் போனீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லைக் அந்த எலிஃபண்ட் எல்லாம் குளிக்கிறது பார்க்குறதுக்கு. இதுக்கு வந்து 2 வழியாக போகலாம். ஒன்று வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போட்டில் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் போன டைமில் வந்து சரியான மழை சீசன் சொன்னால அதனால் வந்துட்டு இந்த டைம் வந்து அலவுட் கிடையாது. பிகாஸ் எனி டைம் வந்து லைக் தண்ணியோட அளவு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து போட் எடுத்துகிட்டு தான் போனோம். அந்த அலோவ் பண்ணலை ஆக்சுவலி ட்ரெக்கிங். இது இல்லாமல் வந்து இங்கே வந்து ரிவர் ராஃப்டிங்குமே இருக்குது. ஏன்னா இது நல்ல ஆழமாக இருந்தது. லைக் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து அந்த போட் ரைடு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கேம்ப் இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் மாதிரி இருந்தது. ஓடி வருதுன்னு, ஆனால் வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியல. வருது தண்ணி. ஃபோன் அடிக்குதுமா, அம்மா ஃபோன் அடிக்குது. யாரா பிளஸ் பண்ணுது பேர், பிளஸ் பண்ணுங்க. ஹாய் சொல்லு ஹிமானி, ஹாய் சொல்லு, சொல்லு பார், கை தூக்கி சொல்லு, வணக்கம் சொல்லு, சொல்லு பார், சொல்லுங்க. ஆமாம்மா, ஓப்பனா போய் விட முடியாது. ஹிமனி நீ பண்ண மேல அது மாறிடுச்சு, ஆடுடா. ஸோ இது மாதிரி ஃபுட்டுலாம் வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் நடுவில் வந்து நெல் மாதிரி வச்சு கட்டி கொடுக்குறாங்க வைக்கோலில். ஸோ இது வந்து நம்ம பே பண்ணி தான் வாங்கிக்கணும். லைக் ஒன்றே வந்து 50 rupees 100 rupees அந்த மாதிரி விற்கிறாங்க. சரி, பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒன்று வந்து வாங்கினோம். அவளும் வந்து ஆனால் லாஸ்ட்டாக கொடுக்கவே இல்லை. இந்த அனிமல்ஸ்லாம் அழகாக ஃபீட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம சும்மா வைக்கோல் கீழே கிடக்கும்ல, அதெல்லாம் எடுத்து கொடுத்தா வாங்கிக்கவே மாட்டேங்குது. இந்த நடுவில் இந்த நெல் வச்சு கொடுக்குறாங்கல்ல, அது மட்டும் தான் வந்து நல்ல புத்திசாலித்தனமாக வாங்கிக்குது. மென்னு சாப்பிடுது பேர், அதுவே வாங்கி நம்மளே ரெடி பண்ணிருக்கோம். தூக்கி போட்டுருச்சு பேரு.
இப்போ வந்துட்டு நம்ம மடிக்கேரி வந்து போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா ஒரு சின்ன ஸ்டேக்காக, லைக் அங்கே கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, ஒரு சின்ன ஹில் மாதிரி இருக்கிறதுனால அதுக்காக நாங்கள் வந்து அங்கே போயிட்டு இருக்கோம். அண்ட் வந்து போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருந்தது. நாங்கள் வந்து இந்த ஹோம் ஸ்டே மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். லைக் ஒரு 2 ரூம் மாதிரி ஒரு சின்ன வீடு மாதிரி இருந்தது. அங்கேயே வந்து நமக்கு ஹோம்மேடாக வந்து ஃபுட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைம் ரொம்ப கான்ஷியஸாக வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ண லொக்கேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். அட் த சேம் டைம் வந்து ஃபுட்டும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால. அண்ட் அந்த ஸ்டே வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. உங்களுக்கு வந்து அதோட வெளியே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது மாதிரி தான் ஒரு 2-3 வீடு, அந்த ரூமை வந்து அவங்க அந்த மாதிரி ஸ்டேகேஷன் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வெளியே வந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்துட்டு இந்த சீசனில் வந்து நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. லைக் எங்கே பார்த்தாலும் ரொம்ப க்ரீனாக ரொம்ப அழகாக இருந்தது. என் பேக் இருக்கு. நீ உன்னோட பேக் எடுத்துக்கிட்டியா? இது உள்ளே வச்சிடலாமாம்மா? அம்மா ரூம்லாம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் அங்கே ஒரு சைட் சீயிங் ஒரு 2-3 பிளேஸ் போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு போனது வந்து இந்த ராஜா சீட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த மடிக்கேரியோட வியூ பாயிண்ட்காக இந்த மாதிரி இருந்தது. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால ரொம்ப மிஸ்ட் க்ளவுட்ஸ்லாம் வந்து கிட்ட வேற தெரிஞ்சுது, ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே பாரு அப்படியே க்ளவுட்ஸ்லாம் மூவ் ஆகுது. அங்கே ஒரு ஃபேமஸான ஹோட்டல் இருந்தது, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அபே ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிருந்தோம். இதுவும் வந்துட்டு இது சீசன் அப்படின்றதுனால சூப்பராக வந்து தண்ணி இருந்தது. கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு மஸ்ட் விசிட் நீங்கள் வந்து மடிக்கேரி கூர்க்குலாம் போகிறீங்க அப்படின்னா. ஏங்க நம்ம ஃபஸ்ட்டு ஜாக் ஃபால்ஸ் போனோம்ல, அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? நாங்கள் வந்து கோகர்ணா போகிறப்போ ஒரு ஜாக் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன சிங்கிள் ஸ்ட்ரீமில் தான் வந்து தண்ணி வந்தது. ஸோ அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா இவ்வளோ தூரம் இறங்கி ஃபால்ஸ் பார்க்க முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ரெய்னி சீசன் தான் இங்கே, அதனால் கண்டிப்பாக தண்ணி வரும் அப்படின்னு நம்புகிறோம், பார்ப்போம். இப்போ நம்ம ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆயாச்சு. லைட்டாக மழை பெய்யுது. ஏய் நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்து போனோம். இது நம்ம ஆல்ரெடி ஏற்காடு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் கூட காட்டியிருப்பேன். அதே மாதிரி தான், பட் வந்து இன்னும் நல்ல ஹைட்டாகவும் இருந்தது, அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் பயமாகவும் இருந்த மாதிரி இருந்தது. இது வந்துட்டு லைக் நம்ம ட்ரெக்லாம் பண்ண தேவையில்லை, டிரெக்டாகவே லைக் வந்து என்டர் ஆனோடனே இந்த மாதிரி கிளாஸ் பிரிட்ஜ் வந்து வச்சுருந்தாங்க. நல்லா ஹைட்டாக இருந்தது, அண்ட் வியூ கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு வந்துட்டு அம்மா அப்பாவும் இது வரைக்கும் போனது கிடையாது, அதனால் அவங்க லைட்டாக கொஞ்சம் பயந்தாங்க. மற்றபடி பாப்பா நான்லாம் வந்துட்டு ஆல்ரெடி போன அனுபவம் இருக்கிறதுனால அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பயமா இல்லை.
இதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் வந்தே பாரத்லேயே திருப்பியும் ரிட்டர்ன் வந்துட்டு ஃப்ரம் மைசூர் டு சென்னை வந்தாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then it's bye from Tanisha and thank you so much for watching my videos. என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா do like, share and subscribe and thank you so much. Bye.